ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊர்லேருந்து வந்தோடனே எனக்கு 2 பெருந்தலைவலி ஆயிடுச்சுங்க. ஒன்று கேஸ் கெட்டு போச்சு, இன்னொன்று கிரைண்டரும் கெட்டு போச்சுங்க. கேஸை கூட நான் உடனே போய் கேண்டீனில் எடுத்துட்டேங்க. ஆனால் அந்த கிரைண்டர் மட்டும் நானும் 2-3 கேண்டீன் போய் பார்த்தேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிருந்தா ஊர்லேருந்து கூட உன்னை தூக்கி போட்டு வந்திருக்கலாங்க. என் நேரமோ என்னமோ எனக்கு இங்கே வந்த உடனே கெட்டு போச்சுங்க. இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். மாவு இருந்தாலும் எனத்தையும் இட்லியோ தோசையோ சுட்டு ஒரு சட்னி அரைச்சி கொடுத்து விட்டுருலாங்க. ஆனால் இது டெய்லி ஒரு விதமாக ஒரு டிஃபன் செய்கிறது பெருந்தலைவலியாக இருக்குங்க. இந்த சப்பாத்தியை நம்ம ஒரு நேரம் திண்டாலே தலையெல்லாம் சுற்றுதுங்க. நம்ம வீட்டுக்கு 2 இட்லியை சுட்டோமா, தக்காளி சட்னியை வச்சோமா, கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றினோமா, தொட்டு வலிச்சு நக்கணுமா, அப்படி இருந்தால் தானங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க 2 நல்லா மெச்சு போய் தாங்க இருக்காங்க. அம்மா விதமாக செஞ்சு தருது, நம்ம கொண்டுட்டு போவோம் டிஃபனுக்கு அப்படின்ட்டு நல்லா சாமியை கும்பிட்டுக்கு இருப்பாங்க. கிரைண்டரே கிடைக்கக்கூடாதுன்னு. நீ ஸ்கூல் டிஃபனுக்கு பாஸ்தா தாங்க செஞ்சு கொடுத்தேன். பாஸ்தாவை கொஞ்சோண்டு எண்ணெய் உப்பு போட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் பட்ரு சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிறதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கேரட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொதிக்க விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மயோனோஸு, கொஞ்சோண்டு சீஸ் போட்டோம்னா நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் போட்டு நல்லா இறக்கிடணுங்க. இறக்கிட்டால் பாஸ்தா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என் பிள்ளைகளை சாப்பிட விட்டுட்டு அதுங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டீங்க.